Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna paathom appadina identity operator பத்தி தான் பார்த்தோம். அப்புறம் அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படினு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். So please நீங்க அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வாங்க. So that நம்ம இன்னும் பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அப்புறம் அதுல லாஜிக்கல் அண்ட் ஆபரேஷன் எப்படி நடக்கும் தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ஆபரேஷன் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி அதுல இருந்து ஒரு டெசிஷனை எடுத்துட்டு வரதுக்காக தான் நம்மளுக்கு இந்த லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ்ல நம்மளுக்கு ஒரு சில டைப்ஸ் எல்லாமே இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னா first logical and, second logical or, third வந்துட்டு logical not. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த லாஜிக்கல் அண்ட் பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாஜிக்கல் அண்ட் எந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுதுன்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எப்பயுமே ட்ரூத் டேபிள் பிரகாரம் தான் நடக்கும். ஸோ ட்ரூத் டேபிள்னா என்ன, அது எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுது, அது எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் அண்டோட ட்ரூத் டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் 1 இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிஷன் 2 இருக்கும், அதுக்கப்புறம் ரிசல்ட் இருக்கும். கண்டிஷன் 1ஓட அவுட்புட்டும் கண்டிஷன் 2ஓட அவுட்புட்டும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ட்ரூத் டேபிள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்முலா மாதிரின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த அண்ட் ஆப்ரேஷன் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நடக்கும். ஸோ இது ஜஸ்ட் நம்ம இப்படியே பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியாது. ஸோ இது எப்படி நடக்குதுன்ட்டு நம்ம ஒரு சின்ன கோட் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் x is equals to 10 கொடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் x greater than 3, அதுக்கப்புறமேட்டு அண்ட் மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் x is greater than 6. ஸோ கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நார்மல் நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறது தான். எக்ஸுக்கு வந்துட்டு 10 வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறோம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் தந்திருக்கோம், நடுவில் அண்ட் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் லாஜிக்கல் அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஓகே, இப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து எவாலுவேட் ஆகும். ஸோ எக்ஸோட இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 10 greater than 3 இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த அண்ட் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 6 அப்படின்ட்டு இன்னொரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூ மறுபடியும் 10. ஸோ கிரேட்டர் தென் 6. ஸோ இப்போ 10 வந்து 3ஐ விட பெருசு தான். ஸோ அதனால் இந்த இடத்துல இதோட ஆன்சர் வந்துட்டு ட்ரூன்னு இருக்கும். ஸோ 10 இஸ் கிரேட்டர் தென் 6. ஸோ 10 வந்துட்டு 6ஐ விட பெரிய நம்பர் தான். ஸோ இங்கேயும் இதே மாதிரி ட்ரூன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரூ அண்ட் ட்ரூ வந்துட்டு இந்த ட்ரூத் டேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரூ, அப்புறம் செகண்ட் கண்டிஷனோட அவுட்புட்டும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துட்டு ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன தரலாம் அப்படின்னா, ஸோ அதே எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தேன் 3 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அண்ட் அப்புறம் மறுபடியும் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 90 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ எதனால் இங்கே ஃபால்ஸ் வந்திருக்குன்னா மறுபடியும் அதே மாதிரி கண்டிஷன் எவாலுவேட் பண்ணலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 10 இருக்கும். ஸோ 10 கிரேட்டர் தென் 3, அதுக்கப்புறமேட்டு அண்ட் அப்புறம் எக்ஸோட வேல்யூ மறுபடியும் இந்த இடத்துல. ஸோ 10 கிரேட்டர் தென் 90. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் எவாலுவேட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணும்போது இதோட அவுட்புட் வந்துட்டு ட்ரூன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் எவாலுவேட் பண்ணும்போது 10 கிரேட்டர் தென் 90. ஸோ 10 வந்துட்டு 90ஐ விட பெரிய நம்பர் கிடையாது. அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல லாஜிக்கல் அண்ட் இந்த ட்ரூக்கும் இந்த ஃபால்ஸ்க்கும் நடக்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட் கண்டிஷனோட அவுட்புட் வந்து ட்ரூ ஆகும், செகண்ட் கண்டிஷனோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ் ஆகும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரணும்னு ரூலில் இருக்குது அப்படின்னா ஃபால்ஸ்னு வரணும்னு ரூலில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ்னு அவுட்புட் வந்திருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் என்ன தரேன் அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 12, அதுக்கப்புறமேட்டு எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 8 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் அதே மாதிரி எவாலுவேட் பண்ணலாம். ஸோ 10 இஸ் கிரேட்டர் தேன் 12 அண்ட் மறுபடியும் 10 எக்ஸோட வேல்யூ 10 கிரேட்டர் தேன் 8. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இதோட அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ்னு இருக்கும். பிகாஸ் 10 வந்து 12 விட சின்ன நம்பர். அதுக்கப்புறம் 10 இஸ் கிரேட்டர் தேன் 8. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிளில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷனோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ் ஆகும், செகண்ட் கண்டிஷனோட ஆன்சர் வந்து ட்ரூவாகவும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வரணும்னு ரூலில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஃபால்ஸ்னு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் ஒன்று கொடுக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 12 அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 56. ஸோ இப்போ இதோட அவுட்புட்டு நீங்கள் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன தந்திருக்கோம் அப்படின்னா ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகிற கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளோட ரிசல்ட்டும் ஃபால்ஸாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த அண்டோட ட்ரூத் டேபிள் பார்க்கும்போதும் இந்த எக்ஸாம்பிள்ஸோட ரிலேட் பண்ணும்போதும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக்கல் ஆப்ரேஷனோட டெஃபினிஷனில் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுறோம். எதுக்காக எவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த அண்டோட ட்ரூத் டேபிள் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே ஒரு ப்ரீடிஃபைன்ட் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் இது நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கூட தரலாம். ஸோ அப்படி தரும்போது என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ட்ரூ அண்ட் ட்ரூ. ஸோ எப்பயுமே ட்ரூ நம்ம தரும்போது ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் தான் இருக்கணும். ஸோ இல்லாட்டி அது வந்துட்டு அதை வந்து கீவேர்டாக டிடெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ட்ரூ எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள். ஸோ இந்த ட்ரூக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ட்ரூனுங்கிறது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு கீவேர்ட். ஸோ அதனால் அது எப்பயுமே நாம் கேபிட்டல் லெட்டர் டி தான் நாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது பாருங்கள் அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் அடுத்த லைனில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம கொடுக்கலாம். ஸோ பிரிண்ட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் கொடுக்கும்போதும் பாருங்கள் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ரூலில் நம்மளுக்கு அவுட்புட் இருக்கோ அதே அவுட்புட் தான் நம்மளோட பைத்தான் கோடு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் மீதி இருக்க 2 லைன்ஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ. ஸோ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ கொடுக்கும்போதும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. தென் லாஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு ரெண்டுமே ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ். ஸோ கொடுத்துட்டு ரன் பண்ணும்போதும் பாருங்கள் இதுக்குமே நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்னு தான் அவுட்புட் வந்திருக்கு. அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஏஎன்டின்னு கொடுக்காம இதுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி இந்த அண்ட் சிம்பிள் கூட நம்ம கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரருமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி அண்டும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி சிம்பிளாக இந்த அண்ட் சிம்பிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஜிக்கல் அண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் நடுவில் அண்டுங்கிற ஒரு கீவேர்டு இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இன்னொரு கண்டிஷன் இருக்கும். ஸோ இது எப்படி இந்த ரூல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை எவாலுவேட் பண்ணும்போது கண்டிஷனாக ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 12 அந்த மாதிரி. ஸோ இந்த எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 12ங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் 10 இஸ் கிரேட்டர் தேன் 5. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ அண்ட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கண்டிஷன் 1ம் கண்டிஷன் 2ம் ரெண்டுமே நம்மளுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கும். மீதி எல்லா சமயத்துலையுமே நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரூல்ஸ் பாருங்கள், ரூல்ஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனோட அவுட்புட் வந்து ட்ரூ, செகண்ட் கண்டிஷனோட அவுட்புட் வந்துட்டு ட்ரூ. ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கும். ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸ், இல்லாட்டி ஒன்று ஃபால்ஸ் ஒன்று ட்ரூ, இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கும் இடத்துல எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு தான் அவுட்புட் வந்திருக்கும். ஸோ லாஜிக்கல் அண்டில் இன்னும் 2 ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போதும் செகண்ட் இடத்துல ட்ரூ இல்லாமல் ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா நமக்கு அதோட ரிசல்ட் வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ரூல் என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸாகவும் செகண்ட் கண்டிஷன் ஒரு எக்ஸ்பிரஷனாகவும் இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 3 வேல்யூ கொடுத்துக்கலாம். a is equals to 5,
b is equals to 10, அதுக்கப்புறமேட்டு c is equals to 100 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரூ ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ a is lesser than b அப்படின்னு தரேன். அதுக்கப்புறமேட்டு அண்ட் c அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்துட்டு 100 அப்படின்ற ஒரு நியூமரிக்கல் வேல்யூ வந்திருக்கு. ஸோ எதுக்காக இங்கே ஒரு நியூமரிக்கல் வேல்யூ வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், இந்த 3 லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ a b and c நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைனில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். a is lesser than b நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ வந்துட்டு 5 is lesser than 10 இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அண்ட் அதுக்கப்புறமேட்டு c கொடுத்துருக்கோம். ஸோ சியில் என்ன இருக்குது அப்படின்னா 100ன்னு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த 100 இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 5 is lesser than 10 கொடுக்கும்போது நம்மளுக்கு இதோட அவுட்புட் வந்துட்டு ட்ரூவாக இருக்கும். ஸோ ட்ரூ அண்ட் 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த ரூல் பிரகாரம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகும். செகண்ட் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த இடத்துல என்ன தரோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல 100ன்னு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஓகே, இதே கோடே நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே கோடை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டியில் இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். லைக் 12 நான் கொடுத்துட்றேன். 12 கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு அண்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு அண்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 12ன்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல a is lesser than b, அப்போ வந்துட்டு 5 is lesser than 10, அதுக்கப்புறமேட்டு ஒரு அண்ட் சியோட வேல்யூ வந்துட்டு 100, அப்புறம் மறுபடியும் இன்னொரு அண்ட் அப்புறம் டியோட வேல்யூ 12. ஸோ இந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு ட்ரூன்னு ஆன்சர் வரும். ஸோ மறுபடியும் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ரூல் பிரகாரம், அதாவது இந்த ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து எக்ஸ்பிரஷனாக இருக்கும்னு சொன்னோம். ஸோ இப்போ பாருங்கள், லாஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அண்டு கொடுத்து நம்ம எத்தனை ஆட் பண்ணிட்டு போனாலும் நம்ம லாஸ்ட்டில் என்ன நம்ம தரோமோ அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல அவுட்புட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் ரூலுக்கும் எக்ஸாம்பிள் அதே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸாக வரணும். அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகணும். அதனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா a less than b பதிலாக a greater than b கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இந்த கோட் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ இதுவே முன்னாடி பாருங்கள் a is greater than b and c நம்ம தரும்போது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்தது. பட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இந்த வெறும் ஒரு சைன் தான் நம்ம மாற்றிருக்கோம். சைன் மாற்றும் போது நம்மளுக்கு ஃபால்ஸ்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா a is greater than b, அப்போ வந்துட்டு 5 is greater than 10 அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமேட்டு அண்ட் சியில் வந்துட்டு 100ன்னு இருக்குது. இந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். இந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆகும்போது நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். அண்ட் 100. ஸோ இருக்கிறது அப்படியே இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபால்ஸும் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷனும் இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், ஃபால்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வரணுங்கிறது தான் ரூல். அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ்னு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, அடுத்து இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல டியில் இன்னொரு வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். d ஈக்குவல்ஸ் டு 12 கொடுத்துட்டு அண்ட் d கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போதும் பாருங்கள் நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனோட அவுட்புட் வந்து ஃபால்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்தாலும் இதோட அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லாஜிக்கல் அண்ட் வச்சு சும்மா ஒரு சின்ன கோடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஒரு 3 நம்பர்ஸ் வச்சு அந்த நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்ட்டு இந்த அண்ட் ஆப்ரேஷன் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஏல வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம் 10, ஸோ பியில் அதே மாதிரி இன்னொரு வேல்யூ கொடுத்துக்கலாம் 15, அதுக்கப்புறம் சியில் இன்னொரு வேல்யூ சே 20ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ வந்து பிக்கஸ்ட் நம்பராக இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏ பிக்கஸ்ட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் ட்ரூன்னு வரும், இல்லாட்டி நம்மளுக்கு ஃபால்ஸ்னு அவுட்புட் வரும். ஸோ அதுக்கு கோட் எப்படி எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அண்ட் a is greater than c. ஸோ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது அவுட்புட் வந்து எனக்கு ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்துட்டு a வந்துட்டு b and c விட பெரிய நம்பர் கிடையாது. அதனால தான் அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ இதே கூட காப்பி பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ b வந்து பெரிய நம்பராக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ b is greater than a,
அதுக்கப்புறமேட்டு b is greater than c கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு தான் வந்திருக்கு. ஏன்னா ஏவை விட தான் b வந்து பெரிய நம்பர், சியை விட b பெரிய நம்பர் கிடையாது, அதனால நம்மளுக்கு அவுட்புட் ஃபால்ஸ்னு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இதே கூட நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதே மாதிரி சிக்கு நான் வந்து செக் பண்ணுறேன். c is greater than a, அதுக்கப்புறமேட்டு c is greater than b கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு அவுட்புட் வந்திருக்கு. இந்த 3 கோட் ரன் பண்ணும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா c தான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இதுக்கு மட்டும்தான் அவுட்புட் நம்மளுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு, மீதி ரிமைனிங் ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு தான் வந்திருக்கு. ஸோ இந்த லைன் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் எவாலுவேட் ஆகும், அதுக்கப்புறம் அண்ட் ஆப்ரேஷன் மறுபடியும் இந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் எவாலுவேட் ஆகும்போது நம்மளுக்கு அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபால்ஸ்னு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் இந்த கண்டிஷன் எவாலுவேட் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா ஃபால்ஸ்னு இருக்கும். ஸோ ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ்னு தான் வரும். ஸோ அதே மாதிரி அடுத்து இந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரூங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ செகண்ட் b is greater than c பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது, அதனால அவுட்புட் வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஸோ இதுவே இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா c greater than a, ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அண்ட் ஸ்டேட்மெண்ட் c is greater than b, ஆமாம் c வந்துட்டு b விட பெரிய நம்பர் தான். ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கிறதுனால அவுட்புட் ட்ரூவாக வந்திருக்கு. ஸோ a b c இந்த 3 நம்பர்ல இருந்து இந்த c தான் பெரிய நம்பர் அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கோட்ஸ் போடுறதுக்காகவும் நம்மளுக்கு இந்த மாதிரி லாஜிக்கல் அண்ட் யூஸ் ஆகும்னு சொல்கிறதுக்காக தான் சும்மா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சாம்பிள் கோட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணி அதிலேருந்து ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த அண்ட் ஆப்ரேஷன் பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஸோ எப்போ நம்மளுக்கு அண்டில் ட்ரூங்கிற அவுட்புட் வரும் அப்படின்னா எப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் 1ம் கண்டிஷன் 2ம் நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கோ அப்போ தான் நம்மளோட அவுட்புட்டும் நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கும்னு பார்த்தோம். ஸோ மீதி ரிமைனிங் எல்லா சமயமே நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்ஹப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங், பை பாய்.